ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ரெகுலராக லஞ்சுக்கு சாம்பார், காரக்குழம்பு, மீன் குழம்பு இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு புதினா ரைஸும் லெமன் ரைஸ் தான் பண்ணலான்னு இருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு ஆசையாக ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் கடைசியில் கொஞ்சம் சொதப்பல் ஆகிடுச்சு. என்னென்னு பார்க்கலாமா? என்னுடைய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வச்சாச்சு. ஸோ அதையுமே ரெடி பண்ணிட்டேன். இந்த கடலைப்பருப்பு உளுத்த மட்டும் எண்ணெயிலே பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டே நம்ம சாதம் கலரும் போது ஆட் பண்ணிக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வேர்க்கடலை வறுத்து தான் கொட்டணும். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா அப்படியே எண்ணெயிலே போட்டுட்டேன். என்ன ஞாபகத்தில் பண்ணேன்னு தெரியல. சரி, ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்து வச்சாச்சு. புதினாலாம் க்ளீன் பண்ணி அரைச்சி வச்சுட்டேன். சாதம் ரைஸ்லாம் பண்ணும்போது கொஞ்சம் வேற இருந்ததுனால் நல்லாயிருக்கும். ஆனால் நான் சாதத்தை ரொம்ப வேக விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கலரும் போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு சாதம்லாம் ரெடி பண்ணிட்டேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.